இன்னும் சொற்ப நேரத்திலே சாய்ந்தமருது பிரதான வீதியிலே இலக்கம் 1484 பிரதான வீதியில் அமைந்திருக்கின்ற ரியோ ஹோம் நிறுவனம் இன்னும் சொற்ப நேரத்திலே இங்கு திறந்து வைக்கப்பட இருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக இங்கு வருகின்றிருக்கின்ற எங்களுடைய இந்த ரியோம் ஹோம் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் என்னும் அவருடைய தகப்பனார் மற்றும் அவருடைய தாயார் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார்கள். அப்துல் ரஹ்மான் நைனா முகமது அவர்கள் மற்றும் மீரா முஹைடீன் மதுருக்கான் அவர்கள் இங்கு வருகின்றிருக்கின்றார்கள். அவர்களை நான் மீரா முஹைடீன் மதுரு ஜான் அவர்கள் இங்கு வருகின்றிருக்கின்றார்கள். அவர்கள் நாங்கள் இன்முகத்தோடு நாங்கள் வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். சாய்ந்தமருது பிரதான வீதியிலே 3 அடுக்கிலே தலைநிமிர்ந்து காட்சியளித்துக் கொண்டிருக்கின்ற ரியோ ஹோம் நிறுவனம் திறந்து வைக்கின்ற திறப்பு விழா விசேட சிறப்பு நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்வுகள் யாவும் முகநூல் தொலைக்காட்சிகளின் முதல்வன் வீகம் டிவி ஊடாக இந்த தேசத்திலே மட்டுமல்ல சர்வதேச ரீதியிலும் இந்த நிகழ்வை எங்களுடைய அன்பார்ந்த வாடிக்கையாளர்கள் நேயர்கள் இதை கண்டுகளிக்க காத்திருக்கின்றார்கள் என்ற மகிழ்ச்சிகரமான செய்தியை நாங்கள் அறிய தருகின்றோம். சாய்ந்தமருது பிரதான வீதியில் அமைந்திருக்கின்ற ஃபேமிலி சோர்ஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் சகோதரர் நௌஃபர் அவர்களும் மற்றும் எங்களுடைய வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை அள்ளி வழங்குகின்ற அன்புக்குரிய சகோதரர் ஜவாஹிர் அவர்களும் இங்கு வருகின்றிருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். சாய்ந்தமருது ஜும்மா பெரிய பள்ளிவாசல் பேசி இமாம் கண்ணியத்துக்குரிய மௌலவி அல்ஹாஜ் ஆதம் பாபா ரஷாதி அவர்கள் மற்றும் சாய்ந்தமருது மாலியக்காடு உலமா சபையினுடைய தலைவர் கண்ணியத்துக்குரிய மௌலவி ஷலீம் ஷர்கி அவர்களும் இங்கு வருகின்றிருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் மீண்டும் ஒருமுறை அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தினுடைய பிரதம பொறியியராக இருக்கின்ற அன்புக்குரிய அல்ஹாஜ் ஃபாரூக் அவர்கள் மற்றும் இங்கு வருகின்றிருக்கின்ற 555 நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அன்புக்குரிய சகோதரர் இக்பால் அவர்கள் மற்றும் சிசிரா மோட்டார் சைக்கிள் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அல்ஹாஜ் ALM நிசார் அவர்கள் மற்றும் ஏனைய நிறுவன உரிமையாளர்கள் ஏனைய உலமாக்கள் உலமா பெருந்தகைகள் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். மற்றும் எங்களுடைய பொறியியலாளர் நசீர் அவர்கள் கூட இங்கு வருகின்றிருக்கின்றார்கள். மற்றும் சாய்ந்தமருது பிரதேச செயலாளர் முன்னாள் பிரதேச செயலாளர் அன்புக்குரிய அல்ஹாஜ் ALM ஷலீம் அவர்களும் இங்கு பிரசன்னமாக இருக்கின்றார்கள். எல்லோரையும் நாங்கள் இந்த ரியோ ஹோம் நிறுவனம் சார்பாக வருக வருக என்று நாங்கள் அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். மாடிகளிலே 4 அடுக்கு மாடிகளிலே
தலை நிமிர்ந்து காட்சியளித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மண்ணுக்கு பெருமையை தேடி தருகின்ற ஏராளமான நிறுவனங்கள் இருக்கின்றன. அந்த நிறுவனத்தினுடைய வரிசைகளிலே இந்த ரியோ ஹோம் நிறுவனம் இப்பொழுது மிக பிரம்மாண்டமான முறையிலே இப்பொழுது திறந்து வைக்கின்ற திறப்பு விழா விசேட சிறப்பு நிகழ்ச்சியிலே நாங்கள் இப்பொழுது சங்கமித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் சற்று நேரத்திலே உத்தியோகபூர்வமாக சாய்ந்தமருது பிரதான வீதியிலே இந்த நிறுவனம் திறந்து வைக்கப்பட இருப்பது நாங்கள் அன்போடு நாங்கள் அறிய தருகின்றோம். எங்களுடைய பிரதான வீதியில் இருக்கின்ற எங்களுடைய போக்குவரத்து காரர்களுக்கு எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் எங்களுடைய வாடிக்கையாளர்கள் இந்த நிறுவனத்துக்கு அருகாமையிலே வருகை தந்து அமர்ந்து கொள்ளுமாறும் மிக பணிவோடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். உண்மையிலே இந்த நிறுவனத்தை நீங்கள் திறந்து வைத்ததற்கு பிறகு நீங்கள் பார்வையிடலாம். 4 அடுக்கிலே ஏராளமான பொருட்களை சர்வதேச தரத்திலே உலக நாடுகள் பலவற்றில் இருந்தும் சைனா போன்ற பிரபல்யமிக்க நாடுகளில் இருந்து கொண்டு வந்து ஏராளமான பொருட்களை இங்கு வந்து குவித்திருக்கின்றார்கள். தரம், விலையிலே நியாயம், தரம் நிறைந்த பொருட்களை ஒரே கூரையின் கீழ் இந்த பிராந்திய முழுவதும் வழங்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு இந்த ரியோ ஹோம் நிறுவனம் இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஏராளமான இந்த நிறுவனங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு கிளை நிறுவனமாக இந்த ரியோ ஹோம் நிறுவனம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது தங்களது அழைப்பு ஏற்றி இங்கு வருகின்றிருக்கின்ற டொப்சே நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அன்புக்குரிய ஜமீல் அவர்களை நாங்கள் அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். கல்முனை பிரதான வீதியிலே அமைந்திருக்கின்ற உஷா ஷோரூம் நிறுவனத்தினுடைய உரிமையாளர்களும் இங்கு வருகின்றிருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். அன்புக்குரிய ஆசிரியர் ரஜாய் அவர்கள் மற்றும் சகோதரர் ரிஃபாஸ் அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார்கள். மற்றும் குயின்ஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் வாஷித் அவர்களும் இங்கே வருகின்றிருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த ரியோ ஹோம் நிறுவனத்தினுடைய திறப்பு விழா விசேட சிறப்பு நிகழ்ச்சியில் தங்களது அன்பான அழைப்பு ஏற்றி இங்கு வருகின்றிருக்கின்ற தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தர் கலாநிதி ரமீஸ் அபுபக்கர் அவர்களும் இங்கு வருகின்றிருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். ஒரு ஊரினுடைய பெருமையை எடுத்து காட்டுகின்ற விடயங்கள் கல்வித்துறையிலே, அரசியல் துறையிலே, பொருளாதார துறையிலே மற்றும் ஏனைய துறையிலே
தலை நிமிர்ந்து உச்சத்தை தொட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்துகின்ற ஒரு ஊர்தான் இது சாய்ந்தமருது ஊர். ஆகவே இந்த பிராந்தியத்திலே இந்த உலகெங்கும் தங்களுடைய பெயரை பொறிக்கின்ற அளவுக்கு இந்த வர்த்தக நிறுவனங்கள் ஊடாக இந்த மண்ணுக்கு ஏராளமான பெருமைகளை சேர்த்திருக்கிறது. அந்த வகையிலே ஒரு நிறுவனமாக இன்று ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி இந்த சாய்ந்தமருது பிரதான வீதியிலே இலக்கம் 1484 பிரதான வீதியில் அமைந்திருக்கின்ற சாய்ந்தமருது பிரதான வீதியில் அமைந்திருக்கின்ற ரியோ ஹோம் நிறுவனம் இன்னும் சொற்ப நேரத்தில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. வருகை தந்திருக்கின்ற அத்துணை அதிதிகளையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். குறிப்பாக இங்கு வருகின்றிருக்கின்ற உலமாக்கள், கல்விமான்கள், உங்களை நாங்கள் மீண்டும் ஒரு முறை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இப்பொழுது அவருடைய தாயார் ஒருவருடைய வளர்ச்சியிலே தாயினுடைய துவா மிக முக்கியமானது. எங்களுடைய என்எம் ரிஸ்மி அவருடைய தாயார் மீரா முஹைதீன் பத்ருஜான் இப்பொழுது அவர்கள் வருகை தருகின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम वस्सलातु वस्सलामु अला सय्यदिना अशरफिल मुरसलीन व अला आलिहि व सहबिहि वसल्लम. अस्सलामु अलैकुम व रहमतुல்லாஹி வ பரகாத்துஹு. இப்போது இந்த நிறுவனம் திறந்து வைக்கின்ற சிறப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இலங்கையின் தலைசிறந்த நிறுவனங்களில் ஒன்றான ரியோ நிறுவனத்தினுடைய மற்றொரு நிறுவனமாக ரியோ ஹோம் நிறுவனம் திறந்து வைக்கின்ற சிறப்பு நிகழ்வு சாய்ந்தமருது பிரதான வீதியிலே இப்போது வெற்றிகரமாக இடம்பெற இருக்கின்றது. நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு வருகை தந்திருக்கின்ற சாய்ந்தமருது மாளிகைக்காடு வர்த்தக சங்கத்தினுடைய பிரதிநிதிகள், இந்த பிராந்தியத்தினுடைய கல்வியலாளர்கள், வர்த்தகர்கள், உலமாக்கள் அனைவரையும் ஒட்டுமொத்தமாக வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். அந்த அடிப்படையிலே சமையலறை பொருட்கள், குளியலறை பொருட்கள், தளபாடங்கள், விளக்குகள், மின்னணு மற்றும் இலத்திரனியல் சாதனங்கள் அனைத்தையும் ஒரே கூரையின் கீழ் நம்பிக்கை நாணயம் உத்தரவாதம் அத்தனைக்கும் உத்தரவாத முத்திரை பதித்து வழங்குகின்ற உன்னதமான நிறுவனமாக ரியோ ஹோம் நிறுவனம் இன்றிலிருந்து தன்னுடைய பணியினை இந்த பிராந்திய மக்களுக்காக வழங்கப் போகின்றது. அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்வுகள் அனைத்தும் நேரடியாக வியூகம் தொலைக்காட்சி, அதே போல தாரு ஷஃபா போன்ற முன்னணி ஊடகங்களிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மிக குறுகிய காலத்திலே தேசத்தினுடைய நன்மதிப்பை வென்ற நிறுவனமாக ரியோ நிறுவனம் திகழ்ந்து வருகின்றது. கிழக்கு மாகாணத்தினுடைய கைத்தொழில் புரட்சியினை ஏற்படுத்திய அந்த விடயங்களுக்காக ஜனாதிபதி விருதினை வென்றெடுத்த ரியோ நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் அன்புக்குரிய சகோதரர் நெய்னா முகமது ரிஸ்மீர் அவர்களுடைய தலைமையிலே இந்த நிகழ்வுகள் வெற்றிகரமாக இடம்பெறப் போகின்றது. இப்போது இந்த நிகழ்வினை இறைமறை வசனத்தை வழங்கி சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பம் செய்து வைப்பதற்கும் அந்த விடயத்தோடு துவா பிரார்த்தனையையும் வழங்குவதற்கு அன்புக்குரிய சாய்ந்தமருது முஹைதீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசலுடைய ஃபேஷிமாம் கண்ணியத்துக்குரிய மௌலவி எங்களுடைய ஆதம்பாபா ரஷாதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
يا أيها الذين آمنوا هل أدلكم على تجارة تنجيكم من عذاب أليم تؤمنون بالله ورسوله وتجاهدون في سبيل الله بأموالكم وأنفسكم ذلكم خير لكم إن كنتم تعلمون يغفر لكم ذنوبكم ويدخلكم جنات تجري من تحتها الأنهار ومساكن طيبة في جنات عدن ذلك الفوز العظيم وأخرى تحبونها نصر من الله وفتح قريب وبشر المؤمنين صدق الله العظيم الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال حمدا يعافي نعمه إكافي مزيدا اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد اللهم لا تدع لنا في مقامنا هذا ذنبا إلا غفرته يا أرحم الراحمين ولا هما إلا فرجتا ولا دينا إلا قضيتا ولا مريضا إلا شفيتا وعافيتا ولا حاجة من حوائج الدنيا والآخرة هي لك رضا إلا قضيتها ويسرتها يا أرحم الراحمين اللهم يا حي يا قيوم برحمتك نستعيذ اللهم رحمتك نرجو فلا تكلنا أنفسنا طرفة عين وأصلح لنا شأننا كله لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين توكلنا على الله حسبنا الله نعم الوكيل لا حول ولا قوة إلا بالله العلي العظيم அகிலங்களுக்கெல்லாம் அதிபதியான ஏக வல்லவன் அல்லாஹுவே, உன்னிடத்திலே நாங்கள் அனைவர்களும் இரு கரங்கள் ஏந்தியவர்களாக உன்னிடத்திலே அருளையும் ரஹ்மத்தையும் ஆசித்தவர்களாக எங்களுடைய சகலவிதமான அலுவல்களை உன்னிடத்திலே பரம் சாட்டி தவக்கல் வைத்தவர்களாக உன்னுடைய மேலான ரஹ்மத்தையும் பேரருளையும் பெரிதும் விரும்பியவர்களாக உன்னிடத்திலே கரமேந்தி நிற்கின்றோம். யா அல்லாஹ், இப்பொழுது இன்று திறந்து வைக்கப்படுகின்ற இந்த சிறப்பான ரியோ ஹோம், அதனுடைய வளர்ச்சியை வல்லவனே நீதான். உன்னுடைய பேர் அருளாலும் பெரும் கொடையாலும் சிறப்பான முறையிலே வளர்த்து விடுவாயாக. எமது பிரதேசத்தில் வாழுகின்ற சகல மக்களும் இதன் மூலமாக பல்வேறு வகையிலே பயன்பெறுவதற்கு வல்லவனே நீ நல்லருள் செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த நிறுவனத்தினுடைய இதனுடைய நடத்துனர்கள், பணிப்பாளர்கள், இதிலே பங்கு பெறுகின்றவர்கள், பணிபுரிகின்றவர்கள், பக்கபலமாக உதவியாக இருந்த துவா செய்த அவருடைய அருமையான தாய் தந்தையர்கள், மனைவி மக்கள், குடும்பத்தார்கள் சகலர்களுக்கும் வல்லவனே உன்னுடைய அருளை மென்மேலும் அதிகப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், இந்த நிறுவனம் சீராகவும் சிறப்பாகவும் வெற்றி பாதையிலே வீறு நடை போடுவதற்கு நீ உதவி செய்வாயாக. இதன் ஊடாக இவர்களுடைய எமது சமூகத்தினுடைய சகலவிதமான தேவைகளையும் நிறைவேற்றி கொள்கின்ற ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனத்தை ஆக்கி தந்தருள்வாயாக. உதவி செய்யக்கூடிய வல்லவனே, இந்த விடயத்தில் எல்லோருக்கும் நீ உதவி செய்வாயாக. சகலதர மக்களும், எல்லா சமூகம் சார்ந்தவர்களும் பல்வேறு வகைகளில் வந்து இந்த நிறுவனத்தின் ஊடாக தங்களுடைய நிலையான பெருமதிமிக்க நேரத்தை செலவழித்து
தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நீ அருள் புரிவாயாக. சிறப்பான இந்த நிகழ்வுக்காக அதிதிகளாக வந்திருக்கின்ற வர்த்தகத்துறை சார்ந்தவர்கள், கல்விமான்கள், பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தர்கள், சங்கை பொருந்திய உலமாக்கள், அதே போன்று வர்த்தக பிரமுகர்கள், வாடிக்கையாளர்கள், பாடசாலையினுடைய அதிபர்கள், கல்விமான்கள், ஊடகவியலாளர்கள், அறிவிப்பாளர்கள், யாரெல்லாம் இதிலே பங்கு பற்றிக் கொண்டிருக்கின்றார்களோ தாய்மார்கள், சகோதரிகள் அனைவர்களுக்கும் வல்லவனே உன்னுடைய வற்றாத வளங்களையும் அருள்களையும் தந்து அருள் புரிவாயாக. எமது துஆவை உன்னுடைய ரஹ்மத் என்ற பெயர் அருளால் கபூல் செய்து கொள்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தென்கிழக்கினுடைய வர்த்தகத்தினுடைய கேந்திர நிலையமாக இருக்கின்ற மருதூர் மண்ணிலே ரியோ ஹாம் நிறுவனம் திறந்து வைக்கின்ற சிறப்பு நிகழ்வு. இந்த நிகழ்விலே பிரார்த்தனை வழங்கி துவா பிரார்த்தனையையும் வழங்கிய கண்ணியத்துக்குரிய மௌலவி ஆதம் பாபா ரஷாதி அவர்களுக்கு இந்த வேளையில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்போது இந்த ரியோ ஹாம் நிறுவனம் திறந்து வைக்கின்ற சிறப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே ரியோ ஹாம் நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் ஸ்தாபகர் நைனா முகமது ரஸ்மீர் அவர்கள் அவருடைய தலைமையிலே வெற்றிகரமாக இடம்பெறுகின்ற இந்த நிகழ்விலே அவருடைய அன்பு பெற்றோர்கள் இப்போது ரியோ ஹாம் நிறுவனத்தை திறந்து வைக்கின்ற சிறப்பு நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெறப் போகின்றது. அப்துல் ரஹ்மான் நைனா முகமது, அதே போல மீரா மொஹிதீன் பத்ருஜான் ஆகிய ரஸ்மீர் அவர்களுடைய அன்பு பெற்றோர்கள் இணைந்த கரமாக இப்போது இந்த நிகழ்விலே ரியோ ஹாம் நிறுவனத்தை திறந்து வைக்கின்ற சிறப்பு நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சமையலறை பொருட்கள், குளியலறை பொருட்கள், தளபாடங்கள், விளக்குகள், மின்னணு மற்றும் இலத்திரனியல் சாதனங்கள் அனைத்தையும் ஒரே கூரையின் கீழ் நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய இடமாக திகழ்ந்து வருகின்ற சாய்ந்தமருது பிரதான வீதியிலே ரியோ ஹாம் இப்போது ரியோ ஹாம் நிறுவனம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. நைனா முகமது ரஸ்மீர் அவர்களுடைய அன்பு பெற்றோர்கள் அப்துல் ரஹ்மான் நைனா முகமது, அதே போல அவருடைய அன்பு தாயார் மீரா மொஹிதீன் பத்ருஜான் ஆகியோருடைய இணைந்த கரமாக இந்த நிறுவனம் வெற்றிகரமாக இன்று சாய்ந்தமருது பிரதான வீதியிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டு இப்பொழுது இந்த 4 அடுக்கில் மிக கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்ற ரியோ ஹோம் நிறுவனத்துக்குள் அன்பார்ந்த வாடிக்கையாளர்கள், வர்த்தக பிரமுகர்கள், கல்விமான்கள், உலமா பெருந்தகைகள், புத்திஜீவிகள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக இந்த நிறுவனத்துக்குள் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய பெற்றோர்களுடைய அந்த உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டு இப்பொழுது மிக சிறப்பான முறையிலே ஒரு பெற்றோருடைய துவா, அவருடைய துவா பரக்கத், உண்மையிலே அவருடைய தாயும் தந்தையும் மிக சிறப்பான முறையிலே அவருடைய துவாவோடு இந்த நிறுவனத்தை மிக கம்பீரமாக திறந்து வைத்திருக்கின்றார்கள். எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். இப்பொழுது இன்னும் இந்த ரியோ ஹோம் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அன்புக்குரிய சகோதரர் ரஸ்மீர் அவர்கள் இப்பொழுது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தர் அன்புக்குரிய ரமீஸ் அபூபக்கர் அவர்கள் மற்றும் அன்புக்குரிய சகோதரர் ஜவாஹிர் அவர்கள் உள்ளே நுழைகின்றார்கள். மற்றும் ஆதம் பாபா ரஷாதி அவர்கள் இப்பொழுது முசஹாபா செய்து உள்ளே நுழைகின்ற காட்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பொறியியலாளர் நசீர் அவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் சாய்ந்தமருது பிரதான வீரர் அமர்ந்திருக்கின்ற 555 நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அன்புக்குரிய சகோதரர் இக்பால் அவர்கள் மற்றும் இப்பொழுது எங்களுடைய
முன்னே நாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் அன்புக்குரிய சகோதரர் KM அப்துல் ரசாக் ஜவாட் அவர்களும் இந்த நிகழ்விலே இணைந்து கொள்கின்றார்கள். நசீர் மார்க்கெட்டின் உரிமையாளர் அன்புக்குரிய நசீர் ஹாஜியார் அவர்கள் மற்றும் டொப்சே நிறுவனத்தினுடைய உரிமையாளர் சகோதரர் ஜமீல் அவர்கள் இங்கே வருகின்றிருக்கின்றார்கள். கல்முனை பிரதான வீதம் இருக்கின்ற உஷா ஷோர் நிறுவனத்தினுடைய உரிமையாளர்கள் இப்பொழுது நசீர் மார்க்கெட்டிங் உரிமையாளர் நசீர் ஹாஜிர் அவர்கள் உள்ளே நுழைகின்றார்கள். அம்பாறை பிரதான வீதியில் அமைந்திருக்கின்ற சிசிரா மோட்டார் சைக்கிள் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அன்புக்குரிய சகோதரர் நிசார் அவர்கள், ஏனைய வர்த்தக நிறுவன உரிமையாளர்களும் உள்ளே நுழைகின்ற காட்சியை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே சகல ஊர்களிலுமிருந்தும் சகல பிரதேசங்களிலுமிருந்தும் அன்பார்ந்த வாடிக்கையாளர்கள் இந்த நிறுவனத்துக்கு வருகின்ற கொண்டிருக்கின்றார்கள். சகல பிரதேசங்களிலுமிருந்தும் சகல ஊர்களிலுமிருந்தும் இந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சியிலே தங்களது அழைப்பை ஏற்று இந்த நிறுவனத்துக்கு வருகின்றிருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் சந்தர்ப்பத்திலே அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். வர்த்தக நிறுவனங்களுடைய உரிமையாளர்கள் அஸ்மி மற்றும் அன்பர் அவர்கள் இங்கு வருகின்றிருக்கின்றார்கள். எரிபொருள் நிரப்பத்தினுடைய உரிமையாளராக இருந்து கொண்டிருக்கின்ற அஸ்மி அன்பர் அவர்களும் இந்த நிகழ்விலே இணைந்து கொள்கின்ற காட்சியை இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சகல பிரதேசங்களிடமிருந்தும் சகல ஊர்களிடமிருந்தும் வர்த்தக நிறுவனங்கள் இங்கே நிறுவனத்தினுடைய உரிமையாளர்கள் இங்கு வருகின்ற கொண்டிருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே
பெட்ரோல் ஷர்ட் நிறுவனத்தினுடைய உரிமையாளர்கள் அன்புக்குரிய சகோதரர்கள் ஆஸ்மி மற்றும் ஆன்பர் அவர்கள் இந்த
செகண்ட் ஒருக்கா பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி நின்றது வந்துட்டு 3000 நான்
கஷ்டம் வந்தால் மேசையிலே ஃபைலை தூக்கி வைத்து தூக்கி எறிந்து விட்டு, ஏனென்று சொன்னால் இது தான் கஷ்டப்பட்டு தான் வேர்வை சிந்தி தான் உழைத்த பணத்தை நம் ஊழியர்களுக்கும் பங்கிட்டு நமது பிரதேச மக்கள் பலனடைய வேண்டும் என்று எண்ணம் கொண்ட ஒரு புதிய சிந்தனைகள், புதிய யுக்திகள், புதிய ஐட்டங்கள் கொண்டு வரும்போது நண்பரே, நாங்கள் சில வேளைகளில் சில விஷயங்களில் நாங்கள் பின்னடைவை எதிர்கொள்ள வேண்டி வரும். ஆகையினால் இன்ஷா அல்லாஹ் அது பின்னடைவு அல்ல. நண்பன் கிறிஸ்டின் அவர்களே, அது பின்னடைவு அல்ல. உங்கள் முயற்சியை விடாமுயற்சியாகவும் உங்களுடைய சம்பாத்தியம் வேர்வை சிந்திய சம்பாத்தியமாகவும் உங்களுடைய உணர்வில் உண்மையான மக்களுக்கு ஒரு சேவை மனப்பான்மையோடு சிறியொரு வியாபாரம், சிறியொரு லாபம், பெரிய ஒரு புத்துணர்ச்சி, மக்கள் வந்தால் ஒரு அரவணைப்பு என்ற விஷயத்திலே கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ளுமாறு எங்களுடைய வர்த்தக சங்க உறுப்பினரை தாழ்மையாக வழங்கியிருக்கின்றேன். ஆகையினால் இந்த பிரதேசத்திலே இது நமது ஊருக்காக வேண்டி செய்த விஷயம் அல்ல என்பதை நீங்கள் ஒன்று மறந்துவிடக் கூடாது. இன்ஷா அல்லாஹ் நமது பிரதேச மக்கள் வித்தியாசமான புத்துணர்வோடு எந்தெந்த வகையான உற்பத்தி பொருட்களை எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் சென்று கொண்டு வந்து சேர்ப்பது சின்ன விஷயம் அல்ல என்பதை இந்த ஒரு வருட காலம் நீங்கள் கண்ட அனுபவம் விளக்கி இருக்கும். ஏனென்று சொன்னால் நாட்டுக்கு நாங்கள் டெக்ஸ் கட்டித்தான் இந்த பொருளை கொண்டு வர வேண்டும். இதை மறைத்து கொண்டு வர முடியாது, ஒழித்து கொண்டு வர முடியாது. இதை அழகாக காண்பித்து இதுக்குரிய சுங்க வரியை செலுத்தித்தான் நாங்கள் கொண்டு வர வேண்டும். ஆகையினால் சுங்க வரி செலுத்தப்பட்ட பொருள் விற்காமல் ஒரு மூலையிலே உட்காரக்கூடும். சில கஸ்டமர்கள் வருவார்கள், அவர்களுக்கு அந்த பொருள் அது முடியாமல் போய்விடும். உங்களோட மனசை தளம்ப விட வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் அது உங்களுக்கு ஒவ்வொரு தளங்களும் ஒவ்வொரு வெட்டி பாதை என்பதை நீங்கள் உறுதுணையோடு உற்சாகத்தோடு அல்லாஹ்வின் சிந்தனையோடு நாங்கள் நல்ல சேவை மனப்பான்மையோடு நீங்கள் செய்த ஒவ்வொரு வெட்டும் ஒவ்வொரு தியாகமும் நன்மை கலந்த ஒரு லாபகரமான பிசினஸாக மாற்றி அமைக்கும் என்பதை நான் உணர்ந்த வகையில், நான் அனுபவித்த வகையில் நண்பன் கிறிஸ்டியனுக்கு எத்தி வைக்க விரும்புகின்றேன். ஆகையினால் நமது வாடிக்கையாளர்கள் நமது பிரதேசத்துக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அந்த வாடிக்கையாளர்கள் எல்லாம் நமது பங்காளிகள் என்பதை உங்களுடைய ஊழியர்களுக்கு ஒவ்வொரு நாளும் உணர்த்துவதை கைவிட்டு விடாதீர்கள்.
நமது வாடிக்கையாளர்கள் தான் நமது பார்ட்னர் என்பதை அதிலே எத்தி வையுங்கள். நமக்கு ஒரு நாள் இருப்பதற்கு குடும்பம் இல்லாவிட்டாலும் நமது பிரதேசத்திலே இருந்து வெறும் வாடிக்கையாளர்களை அரவணைத்து நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சேவையும் இன்ஷா அல்லாஹ் இந்த பிரதேச வியாபாரிகளுக்கு செய்யும் ஒத்துழைப்பும் ஒத்தாசையும் என்பதை மறந்து விடாதீர்கள் முஸ்லிம் அவர்களே. என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்கு நிப்பாட்டுவோம். தொழுகைக்கு நிப்பாட்டலாம். எல்லா பள்ளியிலையும் நாம் சொல்லும். அப்ப ஒவ்வொரு பள்ளியா நிப்பாட்டத்துல 20 நிமிஷம் போகும். சரியா? அப்ப இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மன்னிப்பான். ரைட். அப்ப இந்த வகையிலே இவர் செய்ய போற விஷயமும் ஒரு அமல் இபாதத்துக்குரிய விஷயம் தான். இன்னும் இருக்கிற சுவரில் இருக்கிற ஒவ்வொரு இந்த கிளாஸும் இதை கற்பனை செய்து எனது வீட்டுக்கு வந்து வைக்க வேண்டும் என்று காசு பணம் செய்ய முடியாது, அடைய முடியாது. ஆகையினால் இந்த புதிய அனுபவம் ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலிலே ஒரு ஸ்வீட் ரூமிலே இருப்பது போன்று இது ஒவ்வொரு விதமாக செய்து வைத்துள்ள விஷயம் ஒரே நாளிலே விட்டு விடாது. இன்ஷா அல்லாஹ் பார்த்து கஸ்டமர்களும் நமது பிரதேச வாடிக்கையாளர்களும் அந்த மனம் கொண்டு அவங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றி அமைப்பதற்கு கிட்டத்தட்ட இன்ஷா அல்லாஹ் 4, 5, 6 மாதங்கள் எடுக்கும். அந்த வகையிலே அந்த காலப்பகுதியிலே செய்தான் நமது உள்ளத்திலே ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான். அவர்களே, அந்த நேரத்திலே நீங்கள் கேட்க வேண்டிய துஆ அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு பொருளும் அதுக்குரிய ஒரு அனுபவம். இதை வருவது என்று சொன்னால் இதுக்கு முன்னால் உள்ள நமது பிரதேச வியாபாரிகள் இந்த பிரதேசத்திலே எப்படி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் புதிய அனுபவம். அது எலக்ட்ரானிக் ஐட்டம் என்றாலும் சரிதான், மோட்டார் பைக்கள் என்றாலும் சரிதான், பாவித்த மோட்டார் பைக்கள் என்றாலும் சரிதான், எண்ணெய் என்றாலும் சரிதான், புடவை என்றாலும் சரிதான், அவரவர் துறையிலே அரிசி சாப்பாட்டு பொருட்களாயினும் சில்லறை வியாபாரமாக இருந்தாலும் வித்தியாசமான முறையிலே எம் பிரதேச மக்களுக்கு இதை நாங்கள் கொண்டு வந்து காலையிலே அருமையாகவும் அழகாகவும் ஒரு விளைத்திறன் உள்ள ஒரு பெருமதி வாய்ந்த விஷயங்களை எம் மக்கள் தேடி இருந்து அங்கே இங்கே கஷ்டப்படாமல் குடும்பத்தோடு எம் பிரதேச வாடிக்கையாளர்கள் இதே பசாரிலே எல்லாத்தையும் பெற்று சென்று கொண்டிருக்கும் வேளையிலே உங்களுடைய நிறுவனம் எங்கள் போன்ற இந்த நிறுவனங்களை நாங்களும் ஒவ்வொரு துறையிலே செய்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கும் ஒரு உறுதுணையாக இருக்கும். அதே போன்று வாடிக்கையாளர்களுக்கும் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு இலகுவாக்கி வைத்துள்ளீர்கள் என்பதையும் நீங்கள் சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்லாஹு அக்பர். நான் இன்னும் உங்களுக்கு புத்திமதி கூற தேவையில்லை. ஹலாலை பேணிக் கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு ஹலால் நம்மளோட சேரணும் என்று உங்களுடைய எண்ணத்தோடு எவ்வளவு தூரம் நீங்கள் பயணிக்கிறீர்களோ இன்ஷா அல்லாஹ் யாராலும் உசுப்ப முடியாது. யா அல்லாஹ், இந்த பரக்கத்தான இந்த சிந்தனை உள்ள இந்த பிரமாண்டமான இந்த காட்சியை அல்லாஹ் பாக்கியம் செய்வானாக. இதே போன்று பல சிந்தனைகளையும் பல இருந்த மனப்பான்மையும் உள்ள வியாபாரிகளை இந்த பிரதேசத்திலே உருவாக்குவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை முடித்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிகழ்வே பல்வேறு ஆழமான கருத்துக்களை வியாபாரங்கள் கருத்துக்களை இந்த ஆகிய மிக பிரமாண்டமாக வைக்கப்பட்டிருந்த சிறப்பு
வெற்றிகரமாக இடம்பெற்றிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்விலே இப்போது மகளிர் தொகுதிக்கான நேரம் வழங்கப்படுகின்றது. மகளிர் தொகுதிக்காக செல்வதற்கான நேரம் வழங்கப்படுகின்ற அதே நேரத்தில் இந்த நிறுவனத்துடைய ஒவ்வொரு காட்சிகளையும் கண்டு ரசிப்பதற்கான சந்தர்ப்பங்களும் இங்கே வழங்கப்படுகிறது. அந்த அடிப்படையிலே பெண்களுடைய மிக முக்கியமான இடங்களிலே இருந்து ஏராளமான வர்த்தகர்கள் இங்கே பிரசனமாக இருக்கிறார்கள். உண்மையிலே இந்த வர்த்தக நிறுவனம் என்பது மிக பிரமாண்டமாக அதில் நவீன முறையில் வைக்கப்பட்டிருக்கின்ற நிறுவனமாக இருக்கின்றது. பெண்களுடைய ஒவ்வொரு பிரதேசங்களிலும் இருந்தும் ஏராளமான வாடிக்கையாளர்கள் இங்கே பிரசனமாக இருக்கின்றார்கள். அதே போல வர்த்தக நிலையங்கள், கல்வியாளர்கள், அதே போல படித்தவர்கள், பண்பாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த மிகமான நிறுவனத்தை வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு அதே நேரத்திலே சரியா சரியா
அதுவும் எல்லாம் கரெக்டாக எத்தனை மாதம் Thank you.